நீங்கள் கம்மி விலையில் ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஒரு நல்ல பிராண்டோடது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இப்போ சாம்சங் புதுசாக சாம்சங் கேலக்ஸி F14 5G இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 14,490 ரூபாயும், அதே 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 15,990 ரூபாய்க்கும் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இன்ட்ரடக்டரி ஆஃபர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் 12,990 ரூபாய்க்கு வாங்கலாம். ஸோ 13,000 ரூபாய் விலையில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் 2 வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க மற்ற ஸ்மார்ட் ஃபோனை விட, அதோட என்னென்ன விஷயங்கள் இந்த விலைக்கு இன்னும் பெட்டராக இவங்க கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை 15,000 ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ சாம்சங்கோட F சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்க முடியும். இதோட ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஏற்கனவே சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே பேசிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5G ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 14,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால 5G பேண்ட்ஸில் இவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. 13 5G பேண்ட்ஸோடு வருது. அதனால் தாராளமாக ஜியோ ஏர்டெல் எது யூஸ் பண்ணாலும் 5G ஒர்க் ஆகும். ஜியோ ஏர்டெல் ரெண்டுத்துலையுமே டெஸ்ட் பண்ண 5G நல்லாவே ஒர்க் ஆகுது. அதே கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு வாய்ஸ் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொதுவாக இது மிட் ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க, பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு வாய்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரோட்டில் நின்று பேசுகிறீங்க, வண்டி ஓடுது, சத்தமாக இருந்தாலுமே அதை எனேபிள் பண்ணி பேசும்போது கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் குறைச்சிடும். அதனால் கால்ஸும் இதில் நல்லாவே நீங்கள் பேச முடியும். அதோட நீங்கள் கால் பேசும்போது பேக்ரவுண்டில் எப்படி செட்டிங் இருக்கணும் அதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லே அவுட் எப்படி இருக்கணும் சூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொஃபைல் பிக்சரை. அதோட உங்களுக்கு டிசைன் எப்படி இருக்கணும், அனிமேஷன் இருக்கணுமா, கலர் மாறணுமா, உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஏதாவது அனிமேஷன் அவதார் டான்ஸ் ஆடணுமா, மியூசிக் ப்ளே பண்ணணுமா, அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் வீடியோவே நீங்கள் கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணணும் அப்படின்னாலுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கால் பேக்ரவுண்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 2 சிம் கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் SD கார்டு போட்டு மெமரியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1TB வரைக்கும் மெமரி எக்ஸ்பேன்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கம்மியாக தான் இருக்குது, 0.693 வாட் per kg. இது கூடவே 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் FM ரேடியோ கேட்பீங்கன்னா ரேடியோவும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட சாம்சங் மினி பேவும் இதில் கொடுத்துருக்காங்க. இது கூடவே உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைவசி டேஷ்போர்டும் இருக்குது. எந்தெந்த ஆப்ஸ் நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு பேசிக் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. சார்ஜர் நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா குவிக்காக 1.5 மணி நேரத்தில் 6000 mAh உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதோட தாராளமாக நீங்கள் நார்மல் யூஸர் அப்படின்னா 2 நாள் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட ஒரு நாளுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி பேட்டரி 6000 mAh நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு பேக் பேனல் பிளாஸ்டிக் பேக் பேனல், ஃப்ரேம்ஸும் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வருது. இங்கே டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் டுவல் கேமரா டைரெக்டாக பேக் பேனல்லே பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மினிமல் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட பர்பிள் கலர் ரொம்பவே நல்லா இருக்கு. கையில் வச்சு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது 203 கிராம், அதனால் ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, 6000 mAh ஹெவியாலாம் இவங்க கொடுக்கல. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் ஃபேக்டரும் நல்லாவே இருக்குது. அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்பிளே சைஸ் தான், 6.6 inches, PLS LCD பேனல், 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். அதனால உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. கூடவே உங்களுக்கு பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பிளாக் கலர்ஸ் எல்லாம் கரெக்டாகவே காட்டுது. அதோட கலர்ஸ் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே அழகாக என்ஹான்ஸ் பண்ணியும் காட்டுது. அதே அவுட்டோரில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வெளிச்சத்தில் உங்களுக்கு தெளிவாக தான் இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு டிஸ்பிளே டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ்க்கு நல்ல சிப் தான். இங்கே 5 nanometerல ப்ராசஸ் பண்ண Exynos 1330 கிளாக் ஸ்பீட் உங்களுக்கு 2.4 GHz. ஸோ இதை நம்ம ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 695 அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கே ஸ்கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே ஸ்கோர்ஸ் உங்களுக்கு 4 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தாலுமே இதை ஹேண்டில் பண்ணும். இல்லை அப்பப்போ கேம் விளையாடுவீங்க அப்படின்னாலுமே அதுவுமே ஹேண்டில் பண்ணும். நான் கால் ஆஃப் டியூட்டி விளையாடி பார்த்தேன். வெரி ஹை செட்டிங்கில் உங்களுக்கு லேகே
இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக இருந்தது. ஏன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, அதனால கேம் பிளே உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருந்தது. அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் Android 13, அதே வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கோர் UI 1 UI கோர் 5.1 கொடுத்துருக்காங்க. அதே அப்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் சாம்சங் சொல்லவே தேவையில்லை, எப்போவுமே பெஸ்ட்டாக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. இதுலேயும் 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் Android 15 வரைக்கும் புது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ப்ளோட்வேர் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போதே வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது வந்து ப்ளோட்வேர் இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். அதே கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் சென்சாரோட வருது. மெயின் சென்சார் 50 மெகா பிக்சல், கூடவே 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல் செல்ஃபிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல லைட் கண்டிஷன் இருக்குது, வெளிச்சம் நல்லா இருக்குது, லைட் நல்லா இருக்குன்னா எல்லா பிக்சர்ஸுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாம் வந்து ஓவர் சேச்சுரேட்டட்லாம் கிடையாது. நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது, அதனால் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸும் நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயுமே ஹெச் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. அதே லோ லைட்டில் பிக்சர்ஸ் இருக்குது, இருட்டாக இருக்குது அப்படிங்கும்போது நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நாய்ஸ் கம்மியாக உங்களால் பிக்சர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அதே செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நேச்சுரல் சைட் தான் இருக்குது. உங்களுக்கு ஓவர் சேச்சுரேட்டட் இல்லை, ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டல. உங்களுக்கு கலர் டோன், சப்ஜெக்டுடைய கலர் டோன் எல்லாமே வந்து நேச்சுரல் சைடில் மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸுமே நல்லாயிருக்கு. அதே வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ஃபுல் HD 30 FPS வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும். ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு, உங்களுக்கு ஷேக் ஆகலை, வீடியோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி இல்லையா, அதனால் சிங்கிள் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கருமே இருந்தாலுமே வந்து லவுடாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்குது. அதோட வந்து ரேடியோ FM ரேடியோவும் நீங்கள் கேட்க முடியும் இதில். அதே பயோமெட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. நிறைய வாட்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக அன்லாக் ஆகுது, எப்போவாது ஒரு சில வாட்டி உங்களுக்கு மிஸ் ஆகும். சாம்சங் கேலக்ஸி F14 5G இந்த விலைக்கு இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியில் வாய்ஸ் ஃபோக்கஸ் இருக்குது. 5G ஸ்மார்ட் ஃபோன், அதனால் தாராளமாக 13 5G பேண்ட்ஸோடு வருது. இது கூடவே மெமரி கார்டு ஸ்டோரேஜ் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக்கில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டுன்னு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க, நார்மல் யூசேஜ் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்ட் சிப். அதோட கேமராஸ்லேயும் 50 மெகா பிக்சலில் நல்லாவே நீங்கள் பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியும். இது கூடவே வந்து எல்லாத்த விட பெரிய ஹைலைட் 6000 mAh பேட்டரி, தாராளமாக 2 நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து மெகா பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்பிளே இந்த விலைக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் ட்ராப் நாட்ச் இல்லாமல் பஞ்ச் ஹோல் கொடுத்து IPS LCD பேனல் அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ சாம்சங்குடைய F14 5G இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.